Hey guys, welcome back to Epic Cooking Channel. இன்னைக்கு நம்ம சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல்ல தேவையான அளவு கோதுமை மாவும் அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்த உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பூண்டு, தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம செஞ்சதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சைட்லேயே சப்பாத்தி உருட்டி வச்சுக்கோங்க. சாரி, நாங்கள் பன்னீர் போடுறத காட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் பன்னீர் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மெட்டி கையில் வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டி போட்டு மூடி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி ரெடி. டேஸ்டிங் டைம். ஃபர்ஸ்ட் கேமராவுக்கு கொடுக்கலாம். நைஸ். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க.